வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி கார்த்தி கையில் மோதிரம் இருக்கிறத பார்த்து சாக்காரங்க. அப்படின்னா கண்டிப்பாக நான் மோதிரம் போட்டது இவரோட விரலில் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதை இவர்கிட்ட கேட்டால் ஒருவேளை உங்கள் மோதிரத்தை மாதிரி வேற யாரும் வாங்கிக்கிட முடியாதுல்ல அப்படின்னு சொன்னால் பெரிய அவமானமாக போயிடும். என்ன பண்ண, ஆனால் என் மனசு படபடத்து அடிக்குது. இவர் தான் உனக்கு மோதிரம் போட்டவர் அப்படின்னு சொல்லுது. என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி படபடக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கல்யாண ஃபோட்டோ, நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் உள்ள கல்யாண ஃபோட்டோவை பார்த்து சாக்காரங்க. அப்போ என்னோட புருஷன் நீங்கள் தானா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு பயங்கரமான கொஸ்டின் நம்ம ரேவதிக்கு உள் மனசில் தோணுது. ஒரு கட்டத்தில் இதை இப்போவே இவர்கிட்ட கேட்டுறணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஆமாம், நீ தான் என் பொண்டாட்டி, ஆனால் உனக்கு ஒரு நடந்த ஆக்சிடெண்ட்டில் மறந்துட்டு உனக்கு பழைய நினைவுகள். ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி மேலே உள்ள கோவத்தினால உங்கள் அம்மா உனக்கு வேறு கல்யாணம், இந்த மருத்துவ கட்டி வச்சிடலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் தான் என் புருஷன், அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு காரணத்துக்காக இதை எப்படி செய்வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்தியை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ, நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் உங்கள் கூட தான் வாழ போகிறேன், நான் அப்படி மருது என் கழுத்தில் தாலியே கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா வந்துடுறாங்க. அவங்க பயங்கரமான ஐடியா போட்டு எப்படியாவது ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும், அதுக்கு மாலையில் தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த மாலையை மருது தான் ரேவதிக்கு போடணும், இரத்த பந்தம் இல்லாத ஆள் தான் போட முடியும் அப்படின்னு மாலையை மருது கையால் போட வைக்கணும். அது கூடவே தாலியை மறைச்சி வைக்கணும். மாலையை போட்ட உடனே தாலி ரேவதி கழுத்தில் விழணும். தாலி மருது கெட்டிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அந்த டிரைவர் பயலுக்கு சாக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான ஐடியாக்கா அப்படின்னு சந்திரகலா வந்ததும் வராதுமா நம்ம கார்த்திக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம கார்த்திக்கு செம சந்தோஷம். நம்ம நினைச்சபடியே ரேவதிக்கு கைவிரல்ல மோதிரத்தையும் ஜல்லடையால அவ பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துட்டா. இது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு மாப்பிள்ளை நீங்கள் ரேவதிக்கு நீங்கள் தான் புருஷன் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு ராஜராஜாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி ஆஃபீஸுக்கு போனேரம் நம்ம கார்த்தியோட காரில் போகிறாங்க. அப்போனா நம்ம கார்த்தி கையில் மோதிரம் கிடக்கதை பார்க்குறாங்க. என்ன இது, நம்ம போட்ட மோதிரம் இவர் கையில் கிடக்குது, அந்த மருதுக்கு நான் போடலையா, அப்போனா இவருக்கு நான் மோதிரம் போட்டேனா, அவர் தான் என் கையில் மோதிரம் போட்டாங்களா, என்னன்னு தெரியல. என் மனசு அப்போவே அடிச்சுக்கிடுது, இதுதான் நீ கல்யாணம் பண்ண போகிறவர் அப்படின்னு நான் எப்படி இவர்கிட்ட கேட்க முடியும்? இந்த உண்மையை நான் கேட்டேன்னா அவர் ஏன் இந்த மோதிரம் உங்களை மாதிரி வேற யாரும் வச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டாருன்னா பெரிய அவமானமாக போயிடும். இதை எப்படி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சரி இருக்கட்டும், நம்ம இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தியை ஒரு சைடாக நம்ம ரேவதி லவ் பண்ணுறாங்க. இந்த மருதுவை பார்த்தா எனக்கு அந்த ஃபீல் வரல, ஆனால் கார்த்தியை பார்த்தா இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி கார்த்தியோட காரில் போகிற நேரம் அவங்க ஒரு கட்டத்தில் கார்த்தி கல்யாண ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நம்ம ரேவதி கழுத்தில் தாலி கட்டின அந்த ஃபோட்டோவை அதை பார்த்துறாங்க. நம்ம ரேவதி பயங்கர ஷாக்காகிறாங்க. என்னோட இவர் மோதிரம் தான் போட்டார் அப்படின்னு நினச்சா இவர் எனக்கு கழுத்தில் தாலியை கட்டியிருக்காரா? இது எப்போ நடந்துச்சு என் வாழ்க்கையில்? இது எனக்கு பார்க்க பார்க்க தலை சுற்றுது, இது என்ன காரணம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இதை நேராக இவர்கிட்ட கேட்டுடலாம். இது யார்கிட்டையும் கேட்டால் உண்மையை வெளி சொல்ல மாட்டேங்காங்க, இவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நீ மறக்காமல் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட கேட்க நேரம் தான் இந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டா பொழுது இப்போ உண்மையை கேட்குறா, போட்டு உடைக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க. இந்த பாரு, உன்னோட தாத்தா பாட்டி அவங்களோட பேரை நான் தான், உங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் கார்த்தி நான் தான் அப்படின்னு உண்மையை சொல்ல நேரம் இந்த கார்த்தி பேர் என்ன அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இப்போ அதுக்கான விடை எனக்கு தெரிஞ்சிச்சு, அது இதுதான் காரணமா அப்படின்னு ரேவதி அரண்டு போய் நிற்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்
ஆயிடுச்சா எம்டி சார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் ரேவதி, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி மேலே உள்ள கோவம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு குறையவே இல்லை. அதனால தான் இந்த கல்யாணத்தை மறைச்சி நீ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் உனக்கு தலையில் அடைபட்டு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் நீ இழந்திருந்த. அப்போ இந்த ஞாபகமும் உனக்கு நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகினது, நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டியாக வாழ்ந்தது எல்லா நினைவுகளும் வந்து போயிடுச்சு. பழச ஞாபகப்படுத்தினா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்கள் அம்மா எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. ஏன் என்னோட நினைவுகளை கூட இந்த வீட்டில் இருந்து எல்லாமே அகற்றி தீ போட்டு எரிச்சு தள்ளிட்டாங்க. ஆனால் மறுபடியும் வந்து உன் வாழ்க்கையில் வேற ஒரு கல்யாணம், இந்த மருதுவை கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஒதுக்கி தள்ளிடலான்னு பார்க்குறாங்க. என்னால் அப்படி ஒன்று யாருக்கும் ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாது ரேவதி. அதனால தான் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு விரும்ப நேரம், நீ வேலை பார்க்க நினச்ச அந்த கம்பெனி ஏன் நான் விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன சார் எனக்காகவே நீங்கள் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினீங்களா? இல்லை, சார் நீ கூப்பிடாத, நிப்பாட்டு, நான் வந்து உன்னோட புருஷன் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ரேவதிக்கு வந்து இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கீங்க, எனக்காக இந்த கம்பெனியே வாங்கியிருக்கீங்க, நீங்கள் சொல்லதை நான் நம்புகிறேன், நீங்கள் தான் என் தாத்தா பாட்டியோட பேரனா அப்படின்னு வந்து ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் புருஷனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸில் இறங்க நேரம் இந்த சைடு பிரியா பார்க்குறாங்க. என்ன ரேவதிக்கும் கார்த்தி எம்டி சாருக்கும் ஏதோ ஒரு லைன் கிராஸ் ஆகிட்டு இந்த சாமுண்டேஸ்வரி மேடம் ரேவதிக்கு வேற ஆள் கூட என்கேஜ்மெண்ட்டும் நடந்துட்டு, நம்ம லைனில் வரமாட்டா, நம்ம எம்டி சாரு நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தாலும் 2 பேருமே சேர்ந்து வந்து இறங்குறாங்க. அதுவும் இல்லாமல் 2 பேர்த்துக்கு பார்வையும் தப்பாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த எம்டியை நான் அடையதில் இவ்வளோ வில்லங்க இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்தியை வந்து அடையதை பற்றி நம்ம பிரியா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இவ ஒருத்தி ரேவதி, நம்ம எம்டி சார் இவளுக்கு பின்னாலே தான் சுற்றிட்டு இருக்காரு, புரியலையே அப்படின்னு வந்து இன்னைக்கு நான் உனக்கு வேட்டு வைக்கிறேன் ரேவதி, கண்டிப்பாக இனி அவரை பார்த்தாலே உனக்கு கோவம் வரும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம பிரியா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா வர ஆரம்பிச்சிட்டாச்சு. நான் திருப்பதிக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா என்ட்ரி கொடுக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கொட்டுறாங்க. நீ இல்லாத நேரம் இப்படியெல்லாம் நடந்துச்சு வந்து அந்த டிரைவர் பையன் நிச்சயதார்த்த மோதிரத்தையும் நிலாவில் ஜல்லடையால் பார்த்துக்கிட்டு நிலாவை ரேவதி வந்து பார்த்தா அதில் புருஷை மருது தெரிவான்னு பார்த்தா கார்த்தி தான் தெரிஞ்சான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கை கட்டி நிற்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி சொல்ல நேரம், கவலைப்படாதக்கா, இப்படிப்பட்ட தில்லாலங்கடிக்காரனுக்கு ஒரு வேட்டு வைக்கணும், அதுக்கு என்ன வழினா இந்த ரேவதிக்கு மாலையில் தோஷம் அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வரணும். நம்ம ரேவதிக்கு ரத்த பந்தம் இல்லாதால தான் கழுத்தில் மாலையை போடணும் அப்படின்னு வந்து இருக்க நேரம் மருது மாலையை போடுவார். மாலைக்குள்ளே தாலி இருக்கும், அந்த தாலியும் சேர்த்து அவர் போட்டுருவார். ஒரு கட்டத்தில் ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டாரு மருது அப்படின்னு வந்து ஆயிரம். இதுதான் அவனுக்கு கொடுக்க பதிலடி அப்படின்னு ஒரு மோசமான திட்டத்தை போட்டு நம்ம சந்திரகலா வந்து கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.